சரிம்மா, என்ன வேணும்? என்ன கேள்வி உங்களுக்கு? இப்ப இறந்தவங்க எல்லாம் யாரு? மருமகள் மட்டும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு மனிதனுடைய விஷயத்தையும் இப்ப நீங்க சாபம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சின்ன ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க. முதல்ல எண்ணங்கள். அதுதான் ஒரு செயலை உருவாக்கும். அந்த செயலோட விளைவு தான் விதியா வரும். இது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஆனா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சாபம் கொடுத்து ஒரு குடும்பத்தை ஒருத்தவத்தான் சாவடிக்க முடியும்ன்றா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. அது பொய்யான நம்பிக்கை. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இறைவனுடைய விஷயத்துல இறப்பு என்பது விடுதலை. ஆனா வாழ்வது என்பது சோதனை, சாதனை. எல்லாமே கலந்ததுதான் வாழ்வது. இறப்பு ஒரு ஆத்மாவை விடுவிக்குது. அப்ப அதனால நீங்க அந்த சாபத்தால நிகழும்னா அது கிடையாது. என்னைக்கும் ஒரு சாபத்தால எதையுமே நிகழ்த்த முடியாது. அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப நீ ஒரு விஷயம் செஞ்சிட்டுனா அந்த விஷயத்துக்கான செயலாக்கம் காத்துட்டு இருக்கும். இப்ப நான் சாபம் விட்டுட்டேன்னா, சாபம் விட்டு நீ கெட்டே போற வச்சுக்கோ. என்னோட வார்த்தையால சாபம் விட்டு நீ கெட்டு போயிட்டேன்னா, ஆனா என் வார்த்தையால கெட்டுட்டல, என் எண்ணம் தவறானது. அந்த எண்ணம் வெயிட் பண்ணும். அந்த எண்ணம் தான் செயலாக்கம் பண்ணுச்சு. அந்த செயலுக்கான எதிர்வினை வரணும். சரியா? அந்த எதிர்வினை வெயிட் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். இன்னைக்கு நான் சகல சம்பத்தோட இருப்பேன், ஃபேமிலியோட இருப்பேன், செல்வாக்கோட இருப்பேன், செல்வத்தோட இருப்பேன். அது ஒரு கட்டத்துல இறங்க வரும். எனக்கு ஏஜ் ஆகும். இப்ப நான் ஒரு பதவியில ஒரு கம்பெனி வச்சிருந்து பெரிய இதுல இருக்குன்னா, அந்த பதவி இறக்க என் பிள்ளைகிட்ட கொடுப்பேன். நான் உட்கார காலகாலம் வரும். அன்னைக்கு நான் விட்ட ஒரு அம்பு இருக்குல்ல, என்னோட கெட்ட எண்ணம், சாபம் விட்டேன் இல்லையா, அந்த எண்ணம் பெரிய அம்பா ஈட்டியா என்னை திரும்ப சொருவு வரும். அதற்கான விளைவை இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அந்த சாபத்தோட விளைவு. ஆனா சாபத்தால ஒருத்தனை இறக்க வைக்க முடியும்னா அது பொய். ஆனா எண்ணத்தால உனக்கு கெட்டதை நடத்த வைக்க முடியும். ஆனா அந்த எண்ணம் திரும்ப எனக்கு வரும். அந்த எண்ணத்தோட விளைவு என்ன தாக்கத்துக்கு வரும். அது வெயிட் பண்ணும். அது இந்த கால சக்கரத்துல ஒரு டைம் லைன். புரியுதா? அதனால ஒருத்தவங்க இறப்பு என்பது தவறு. நீங்க அந்த சாபத்தால இறக்குறாங்கன்றது தப்பு. சப்போஸ் அதுதான் உங்க மனசை வருத்திட்டு இருக்குன்னா, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மூச்சை 9 முறை இழுத்து நிறுத்தி திரும்ப விட்டு, இழுத்து நிறுத்தி திரும்ப விட்டு, 9 நிறுத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் இந்த இறைவன்கிட்டையும், இறைவா, நானோ என்னை சார்ந்தவங்களோ என்னுடைய முன்னோர்களோ ஏதாவது தவறு செய்திருந்தால், ஏதோ ஒரு உயிருக்கு, ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு தவறு செய்து இருந்தால் எங்களை மன்னித்து, அந்த ஆத்மாக்களே அப்படி சொல்லி எங்களை மன்னித்து எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு மனசார நீங்க வேண்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான அந்த மன உளைச்சலோ அந்த விஷயம் அத்தனையுமே கரைஞ்சிடும். நீங்க அங்க சரண்டர் ஆவறீங்க. அப்ப அதனால நீ நினைக்கிற அந்த விஷயம் அத்தனையுமே சரண்டர் கரைஞ்சிடும். அப்ப ஈஸியா நீ அந்த எண்ணத்துல வெளியே வந்துருவீங்க. சரிங்களா? ஏன்னா சாபம் அப்படின்றதுனால ஒருத்தவங்க உயிரை எடுக்க முடியும்னா அது தவறு. ஓகேவா? அப்ப அது அந்த காரணம் இருக்காது. அவங்களோட உடல்நிலை, அவங்க தன்னை பார்த்துக்காத நிலையா இருக்கலாம். அவங்க முக்கியம் நினைக்காம இருக்கலாம். அதனால நடந்த நிகழ்வா இருக்கலாம். அதுதான் காரணம். வேற எதுவும் காரணம் கிடையாது.